பிடி சார் படம் வரும் மே 24 ரிலீஸ் ஆக போகிறது. அந்த படத்தில் ஒரு அன்பான பிடி வாதியராக ஆதி நடித்துள்ளார். ஐசரி கணேஷுக்கும் சிம்புவிற்கும் இடையிலான பிரச்சனை தீர்ந்து தற்போது ஐசரி கணேஷோட தயாரிப்புல சிம்பு நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாராம். ஜிவி பிரகாஷும் நானும் பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்களாக இருந்துள்ளோம். 24 ஆண்டுகள் நட்பு, அதே நட்போடு பயணிப்போம் என்று சைந்தவி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தளபதி 69 படத்தில் விஜய் மக்களுக்காக போராடும் ஒரு தலைவராக நடிக்க உள்ளார் என்று பத்திரிகையாளர் அந்தணன் கூறியுள்ளார். கடந்த 35 நாட்களில் திரை இசை, பின்னணி இசை இல்லாமல் சிம்போனி ஒன்றை இசைஞானி இளையராஜா முடித்துள்ளார். நடிகை ராஷ்மிகா தனது எக்ஸ் பக்கத்தில் சாலை உள்கட்டமைப்புகள் பிரமாதமாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். அதை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜூன் 14 திரையரங்குகளில் வெளியிடுவதாக திட்டமிட்டிருந்த படம் கங்கனா நடித்த எமர்ஜென்சி. இந்த படம் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சூர்யா 1.5 வருஷமா மும்பைல இருக்காங்க. ஜெய்பீம் படத்தோட பிரச்சனைக்காக சூர்யா வீட்டிற்காக காவலர்கள் போட்டாங்க. அந்த காவலர்கள் இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்காங்க. சுந்தர் சி விஜய்க்கு ஒரு கதை சொன்னாராங்க. அந்த கதையோட செகண்ட் ஹாஃப் விஜய்க்கு பிடிக்கலையாங்க. உடனே இவரு அந்த கதையையே நான் வேற ஹீரோவை வச்சு ஹிட் அடிக்கிறேன்னு சொல்லி வந்தாராம். ஆனா அந்த படம் ஓடலைங்க. விஜய் சொன்னது கரெக்ட்னு சொல்லி சுந்தர் சியே ஒத்துக்கிட்டாரு. மலையாள திரையுலகில் முன்னணி இயக்குநர்கள்ல ஒருவர் ஜித்து ஜோசப்ங்க. அவரோட இணைய போறாராம் ஃபஹத் ஃபாசில்.